ஹாய் ஹலோ ஃபுல் லைஃப் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா வந்து எல்லாம் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடணும், வீட்டில் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து வீட்டிலே நம்ம வந்து ஈஸியாக செய்யலாம். அதை வந்து எப்படி செய்யணுன்றதை இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி என்ன பண்ணணும், நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயத்தையும் தனியாக போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். 2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், தனியாலாம் இல்லாமல் வெறும் மிளகாத்தூள். அப்புறம் வந்து பன்னீர் வந்து ஒரு 100 கிராம். இது கடையில் கிடைக்கும், நம்ம கேட்டால் பன்னீர் கொடுப்பாங்க. 100 கிராம் பன்னீர் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்னா பட்டை 2, லவங்கம் 2, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் வந்து கரம் மசாலா பவுட்ரு, அடுத்தது சால்ட்டு கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம், ஒரு 2 டீஸ்பூனு பட்டர். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் வந்து பாதி பட்டரை வந்து இதில் போட்டுங்க ஃபஸ்ட்டு, மீதி பாதி அப்புறமா தேவைப்படும். அதுக்கப்புறம் 2 பட்டை போட்டுங்க, 2 லவங்கம் போட்டுங்க, போட்டுட்டு ஒரு பிரிஞ்சி இலை, இது கொஞ்சம் லைட்டாக வறுபட்டால் போதும். அப்புறம் வந்து இந்த ஆனியனை போட்டு, இந்த ஆனியன் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டுப்போம். இது ரெண்டுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு இந்த முந்திரி பருப்பு சேர்த்து பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுருவோம். அதை போட்டு நல்லா கலக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இந்த கரம் மசாலா பொடி சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிப்போம். சால்ட் ஆட் பண்ணிட்டு எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். நான் இதுக்கு வந்து 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதனால் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிடுறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதில் வந்து பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். நான் 100 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிங்க. இது பன்னீர் இதில் போட்டுருவோம். லைட்டாக கிளறுங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இதில் இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதுமாதிரி நல்லா பன்னீர் எல்லாம் வந்து கலந்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதெல்லாம் இப்போ பாருங்கள், பன்னீர் போட்டு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு துண்டு வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிப்போம். வெல்லம் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுக்காக நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மீதி இருக்கிற பட்டரை வந்து இது மேலே வச்சுருவோம். பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதில் நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தின்னு ஒன்று விற்கும் கடையில், அதை வந்து சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் அது வந்து எல்லா கடையிலும் கிடைக்காது. அதனால் நான் இது வந்து ஆட் பண்ணலை. இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து பரோட்டா, பூரி, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் சைட் டிஷ் நல்லாயிருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபுல் லைஃப் என்டர்டைன்மெண்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
எங்களுடைய ஃபுல் லைஃப் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க.